ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போனோம். அப்போ நான் என் கையாலே தொகுத்த மலர்களை எடுத்துகிட்டு சாமி கும்பிட போயிட்டேன். சிவன் கோயிலுக்கு போனாவே எனக்கு ஒரு மன திருப்தி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனாலவே ரெகுலராக ட்ரை பண்ணி எப்போவுமே போவேன். ஸோ இப்போ நான் பிள்ளையாருக்கு பூ வைக்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ந்த மலர்கள்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்துகிட்டு அந்த நீட்டாக தொகுத்துருக்கு இல்லையா, அந்த காய்ந்த மாலை அது என் கையால் தொகுத்தது தான். ஸோ எல்லா பூவுமே நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கீழெல்லாம் கொஞ்சம் பூவாக இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் கையால் தொகுத்த மாலையை போட்டு விட்டேன். எப்படி க்ளீன் இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எட்டை நகர்த்திட்டு அதுக்கு நம்ம அள்ளி வெளில தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என் கையாலே தொகுத்த மாலையை நம்ம பிள்ளையாருக்கு போட்டு எனக்கு மன திருப்தி. என் கையாலே கோர்த்து எடுத்துகிட்டு போடும்பொழுது அதில் இருக்க ஒரு ஹாப்பினஸ் அது சொல்ல முடியாத வார்த்தை. அதுக்கப்புறம் நான் போட்டுட்டு அப்புறம் விளக்கும் ஏற்றிட்டு பிள்ளையாருக்கு அதை போட்டு பார்த்து அந்த ஒரு அழகு பார்க்கறது ஒரு மன திருப்தி எனக்கு. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் விளக்கும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறமா நான் சிவன் சாமியை கும்பிட்றதுக்காக நான் போயிட்டேன். அப்போ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா புறாக்கள் ரொம்ப அழகாக அங்கே இருந்துச்சு. அது கூட புறாவோட இறகுலாம் எடுத்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். சிவன் கோயிலில் வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ நான் சைடில் உங்களுக்கு அந்த இது மூலயமா காட்டினேன். நந்தி சாமி மட்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நந்தி சாமி இருப்பாங்க. இந்த பக்கம் சிவன் சாமி இருப்பாங்க. அது காட்டக்கூடாது சிவனை. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்க அலோட் கிடையாது. நான் எப்போவுமே சிவன் கோயிலுக்கு போகிறேன். பட் சிவனை மட்டும் என்னால் காட்ட முடியல. மற்ற எல்லா சாமியும் மேக்ஸிமம் காட்டியிருப்பேன் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோலையாவது சைடால் நந்தி சாமியை காட்டிட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. இது ஆக்சுவலாக சிவன் கோயில். அதுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அன்க்ளீனாக இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகனை கும்பிட்றதுக்காக வள்ளி தேவயானி பக்கத்தில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் காலை நல்லா தொட்டு கும்பிட்டு மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். எப்போவுமே ரொம்ப மலர்கள் இந்த மாதிரி கட்ட மாட்டேன். பட்டு துர்க்கை அம்மனுக்கு அப்புறம் சிவனுக்கு அப்புறம் பிள்ளையாருக்கு இப்படி தான் இது பண்ணுவேன். பட் இன்றைக்கி மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா சாமிக்கு கையால் மலர்களை தொகுத்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது இலந்த மரம். இது இலந்தை காத்தன் அம்மன் சொல்லுவாங்க. இலந்த மரை காத்த அம்மன். பட் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இங்கே ஒரு பாட்டி ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு அதனால் தெரியும். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவும் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் துர்க்கை அம்மனை பார்க்க போயிட்டோம். துர்க்கை அம்மனை பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். நம்ம அந்த பூ வச்சதுக்கப்புறம் துர்க்கை அம்மனோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிரித்த முகமாக இருக்கும். அது என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ காய்ந்த மலர்கள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீழே கொஞ்சமாக குப்பையாக இருந்துச்சு. அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நான் ரெகுலராக வர ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே ரெகுலராக வர முடியாத டைமில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை இருக்கும். எப்போவுமே நான் ரெகுலராக வரும்போது கூடமே இப்படி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி கொஞ்சம் கிடக்கும். இந்த மாதிரி தீப்பெட்டி கொளுத்தி அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம கையால் தொகுத்த மாலையை எடுத்து துர்க்கை அம்மனுக்கு போட்டுட்டு வரும்பொழுது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்கள். அது சொல்ல முடியாத வார்த்தை. அது ரொம்ப மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மாலையை எடுத்து போட்டுட்டு துர்க்கை அம்மனை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிரித்த முகமாக இருப்பாங்க. அது ரியலாக ஃபீல் பண்ணும்போது தெரியும். எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சிரித்த மூஞ்சாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சாமியும் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஒரு மன திருப்தி, அது சொல்ல முடியாத வார்த்தை. காலை தொட்டு கும்பிட்டுட்டு குங்குமமும் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். இங்கே வில்வை மரம் இருக்கும். இது வில்வை மரம்னு சொல்லுவாங்க. அதில் விலாங்கா மாதிரியே இருக்கும் அந்த பழம்.
அதுக்கப்புறம் வெளில வந்து அப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு கோபுரத்தோட ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.